அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. காலதாமதமாக இன்னைக்கு வெளியாக வேண்டிய காணொளி வெளியாகிறது. அனைவரும் பொறுத்து கொள்ளுங்கள். பிரபல இந்தி நடிகர் ராஜேஷ் கண்ணா பிறந்த தினம் என்று ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 29. இன்னும் 2 நாளில் இந்த வருஷமே முடியுது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள அமிர்தசரஸில் பிறந்திருக்கிறார். 1942ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இயற்பெயர் ஜதீன் கண்ணா. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு மாமாவுக்கு தத்து கொடுக்கப்பட்டு பம்பாயில் வளர்ந்தார். 10 வயது முதல் நாடகங்களில் நடித்தார். புனே வாடியா கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிக்கிறார். அகில இந்திய அளவில் 1965இல் நடத்தப்பட்ட யுனைடெட் ப்ரொடியூசர்ஸ் நடிப்புத்திறன் போட்டியில் 10,000 பேர் கலந்து கொண்டனர். அதில் முதல் பரிசை வென்ற இவருக்கு 1966இல் ஆக்ரி கத் என்ற திரைப்பட வாய்ப்பு கிடைத்தது. தொடர்ந்து சில படங்களில் நடித்து வந்தார். ஆராதனா அப்படின்ற ஒரு படம் 1969இல் திரைப்படத்தின் பிரமாண்ட வெற்றி மூலம் அந்த திரைப்படத்தோட பிரமாண்ட வெற்றி மூலம் இவர் பிரபலமாயிடுறாரு. அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 15 தொடர் வெற்றி படங்களை தந்து சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து பெற்றார். இந்திய திரையுலகிலேயே மிகச்சிறந்த பாடல்களை வழங்கியது ராஜேஷ் கண்ணா கிஷோர் குமார் ஜோடி என்பார்கள். கிஷோர் குமார் எனது ஆன்மா, நான் அவரது உடல் என்பார் ராஜேஷ் கண்ணா. இவரது படங்களில் இடம்பெற்ற மேரே சப்னோ கே ராணி மற்றும் கோரா காக்கஸ் காயே மன் மேரா மற்றும் ரூப் தேரா மஸ்தானா மற்றும் குன் குனா ரகே ஹை பௌரே உள்ளிட்ட சூப்பர் ஹிட் பாடல்கள் ரசிகர்களே கொள்ளை கொண்டன. தென்னிந்திய ரசிகர்களை 1969 முதல் 1991 காலகட்டத்தில் ராஜேஷ் கண்ணா அளவுக்கு கவர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்றார் சரோஜா தேவி. நடிகர் திலகம் சாவித்ரி, கண்ணெடுத்து பைங்கிளி சரோஜா தேவி, கண்ணெடுத்து பைங்கிளி பத்மினி, நடிகர் திலகம் சாவித்ரி, சரோஜா தேவிக்கு என்னன்னு சொல்லி தெரியல. தென்னிந்திய திரையுலகினர் இவரை இந்திய திரையுலகின் சிவாஜி என்றனர். இந்திய திரையுலகின் சிவாஜி. ராஜீவ்காந்தி இவரது ரசிகராக இருந்து பின்னர் நண்பராக மாறினார். அடுத்தவர்களின் தேவை அறிந்து தானே ஓடிச் சென்று உதவும் மனம் படைத்தவர். 1973இல் இந்தி நடிகை டிம்பிள் கபேடியாவை மணந்தார். இவர்களது மகள்களான ட்விங்கிள் கண்ணா, ரிங்கி கண்ணா ஆகியோரும் நடிகைகள். முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய் அப்படின்ற ஒரு பாடல் வருதுல, அதில் ரிங்கி கண்ணா தான் நடிச்சிருப்பாங்க. பிரசாந்த் படம். மொத்தம் 180 படங்களில் நடிச்சிருக்கிறார். அதில் பெரும்பாலானவை சூப்பர் ஹிட் படங்கள். ஆராதனா, அமர் பிரேம், ஆனந்த், கடி பதங், ராஸ், சச்சா ஜூட்டா, ராஜா ராணி ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. 1980களில் ஸ்வர்க் மற்றும் அவதார் போன்ற திரைப்படங்களில் தன் வயதுக்கேற்ற கேரக்டரில் நடித்தார். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பிற மொழி இயக்குநர்கள் இவரை வைத்து தங்கள் மொழி ஹிட் படங்களை இந்தியில் ரீமேக் செய்தனர். கே பாலச்சந்தர், ஸ்ரீதர், கே ராகவேந்திரா, ஐ.வி. சசி ஆகியோர் இதில் குறிப்பிடத்தக்கவர்கள். தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சிருக்கிறார். சில படங்களை தயாரிக்கவும் செஞ்சிருக்கிறார். 3 முறை ஃபிலிம்பேர் விருது பெற்றிருக்கிறார். 2005இல் ஃபிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. 2005இல் சினிமாவை விட்டுவிட்டு 1990களில் விலகியவர். காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தலில் வென்று மக்களவை உறுப்பினராகவும் ஆயிருக்கிறார். முதல் சூப்பர் ஸ்டாரான ராஜேஷ் கண்ணா, இந்தி திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டாரான ராஜேஷ் கண்ணா 70 வயதில் 2012இல் மறைஞ்சிடறார். 2K கிட்ஸ் பிறந்த வருஷத்தில்
10 கிட்ஸ் பிறந்த வருஷத்தில். மறைவுக்கு பிறகு போஸ்டுமஸாக பத்மபூஷன் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. போஸ்டுமஸ் அப்படின்னா ஆங்கிலத்தில் அது வந்து இறந்த பிறகுன்னு அர்த்தம். மறைந்த பிறகு பத்மபூஷன் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.